யூதாவின் சிறையிருப்பு. சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயமில்லாமல் போயிற்று. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியா ஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளையெல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பணிமுட்டுகளையெல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியுமட்டும் ஓய்ந்திருந்தது. கல்தேயர்கள் யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் அழித்து போடுகிறார்கள். ஆபிரகாம் கல்தேயருடைய சிநேகிதன். கர்த்தர் ஆபிரகாமை ஊர் என்னும் பட்டணத்திலிருந்து அழைத்தார். ஊர் என்னும் பட்டணம் கல்தேயருடைய தேசத்தில் உள்ளது. கர்த்தர் ஆபிரகாமை கல்தேயருடைய தேசத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்து அவருக்கும் அவருடைய சந்ததியாருக்கும் கானான் தேசத்தை கொடுத்தார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆபிரகாமின் சந்ததியாரும் கர்த்தரோடு உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பிற்காலத்தில் ஆபிரகாமின் சந்ததியாராகிய இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. முடிவிலே இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தை விட்டு வெளியேறி கல்தேயருடைய தேசத்திற்கு சிறைப்பட்டு போகிறார்கள். ஆபிரகாம் எந்த தேசத்திலிருந்து வெளியேறி வந்தாரோ அந்த தேசத்திற்கே ஆபிரகாமின் சந்ததியார் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். யூதா தேசம் அழிந்து போகிறது. எருசலேம் நகரம் நிர்மூலமாகிறது. இந்த பேரழிவுக்கு யூதா தேசத்தாரின் பாவங்களும் எருசலேம் குடிகளின் அக்கிரமங்களுமே காரணம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாளுகிறான். அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். சிதேக்கியா கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யோயாக்கீனுக்கு பதிலாக அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைக்கிறான். பாபிலோன் ராஜா மத்தனியாவுக்கு சிதேக்கியா என்று மறுபெயரிடுகிறான். மத்தனியா யோசியாவின் குமாரன். சிதேக்கியா என்னும் பெயருக்கு கர்த்தருடைய நீதி என்று பொருள். சிதேக்கியாவே யூதாவின் ராஜாக்களில் கடைசியானவன். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறான்.
லிப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் அமுத்தாள். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் சிதேக்கியாவும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீரும் அளவும் அவைகளின் மேல் உள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகமும் பண்ணுகிறான். சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணியது அவனுடைய மதியினம். இதனால் யூதா தேசத்திற்கு நியமிக்கப்பட்ட அழிவு விரைந்து வருகிறது. கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு அதை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள எல்லா கட்டடங்களையும் சுட்டெரித்து போடுகிறார்கள். கல்தேயர் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தில் மீதியான ஜனத்தை பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். எருசலேம் நகரம் யூதா தேசத்தின் தலைநகரம். எருசலேம் நகரத்தின் மகிமை அதை விட்டு நீங்கிற்று. யூதா தேசத்தின் ராஜா சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறான். ராஜ குடும்பத்தார் அழிக்கப்படுகிறார்கள். யூதா தேசத்தின் முக்கியமான பிரதானிகளும் அதிகாரிகளும் கொல்லப்படுகிறார்கள். எருசலேம் நகரம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். இது இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் விளங்கிற்று. ஆனால் எருசலேம் நகரத்தின் மகிமை அதை விட்டு நீங்கிற்று. சாலமோன் கட்டின தேவாலயம் அக்கினியினால் சுட்டெரிக்கப்படுகிறது. கல்தையர்கள் தேவாலயத்தில் மீதியாய் இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுக்களை பாபிலோன் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் மீதியாக இருக்கிற ஜனத்தின் மேல் கெதலியா என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறான். இஸ்மவேல் என்பவன் கெதலியாவை கொன்று போடுகிறான். யூதா தேசத்திலே மீதமாய் இருக்கிற ஜனங்கள் கல்தையருக்கு பயந்து எகிப்து தேசத்திற்கு போய்விடுகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் 37 வருஷங்களாக பாபிலோன் தேசத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அதன் பின்பு அவன் விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறான். சிதேக்கியா யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணின காலத்தில் யூதா தேசத்திற்கு பேரழிவு வருகிறது. இந்த அழிவுக்கு அவனுடைய பாவமும் மதியீனமும் பிரதான காரணங்களாகும். சிதேக்கியா கர்த்தருக்கு பயந்து யூதா தேசத்தை ஆட்சி செய்திருந்தால் அவனுக்கும் யூதா தேசத்திற்கும் பேரழிவு வந்திருக்காது. ஆனால் அவனோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்துக் கொண்ட நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் சிதேக்கியா கலகம் பண்ணுகிறான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். சிதேக்கியா கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆகையினால் அவன் அவனுடைய சத்துருக்களுக்கு அடிமையாகிறான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆவார்கள். சிதேக்கியா பாபிலோன் ராஜாவோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான். ஆனால் சிதேக்கியாவோ பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். சிதேக்கியா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் பண்ணுகிறான். அவன் செய்த பாவங்களின் விவரம் வருமாறு: தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். தன்னை தாழ்த்தவில்லை. நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். தன் கழுத்தை அழுத்தமாக்குகிறான். தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான். ஆனால் சிதேக்கியாவோ தன்னை ராஜாவாக்கின நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். இதனால் நேபுகாத் நேச்சாரின் கோபம் சிதேக்கியாவுக்கு விரோதமாக திரும்புகிறது. பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் மீது கோபப்படும் போது கர்த்தரும் சிதேக்கியாவுக்கு உதவி செய்யவில்லை. சிதேக்கியா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பவில்லை. அவன் கர்த்தருக்கு விரோதமாக தன் களத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். சிதேக்கியாவின் காலத்தில் யூதா தேசத்தில் விக்கிரக ஆராதனை அதிகரிக்கிறதே. ஆசாரியர் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்துகிறார்கள். ஆசாரியர்களில் பிரதானமானவர்கள் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வேண்டும். அவர்கள் கர்த்தர் மீது பக்தி வைராக்கியத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஆசாரியர்களும் பாவம் செய்கிறார்கள், ஜனங்களும் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் செய்த பாவங்களின் விவரம் வருமாறு: புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின் படியும் மிகவும் துரோகம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்கிறார்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம்.
தமக்கு விரோதமாக பாவம் செய்கிற யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எச்சரிக்கிறார். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியினால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை அனுப்புகிறார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூழ்கிறது. அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போயிற்று. ஒரு காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீது பக்தியாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சகாயராய் இருந்தார். ஆனால் இப்போதோ அவர்கள் பாவம் செய்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூழ்கிறது. அவர்களுக்கு சகாயம் இல்லாமல் போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். இல்லை என்றால் கர்த்தருடைய கோபம் நம்மேலும் மூழும், நமக்கும் சகாயம் இல்லாமல் போகும். கர்த்தர் தமது ஜனத்தின் மீதும் தமது வாசஸ்தலத்தின் மீதும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தின் நிமித்தமாக யூதாவின் மனுஷர் அழிவுக்கு தப்பித்திருக்கலாம். கர்த்தர் தமது கிருபையினால் அவர்கள் மத்தியிலே தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்ததோடு கர்த்தருடைய வார்த்தைகளை சொன்ன தீர்க்கதரிசிகளையும் நிந்திக்கிறார்கள். இக்காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவர்கள் மீது மூழ்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நிந்திப்பது அவருடைய பார்வையில் மிகப்பெரிய பாவமாய் இருக்கிறது. இதன் நிமித்தமாக கர்த்தருடைய உக்கிர கோபம் அதிகமாய் மூழ்கிறது. தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக செய்யப்படும் நிந்தைகளை கர்த்தர் தமக்கு விரோதமாக செய்யப்படும் நிந்தைகளாக பாவிக்கிறார். ஆகையினால்தான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின சவுலை பார்த்து, சவுலே சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். எருசலேமின் குடிகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை நிந்திக்கிறார்கள். இந்த பாவம் அவர்களுடைய எல்லா பாவங்களிலும் பிரதான பாவமாய் இருக்கிறது. ரோமாபுரியார் எருசலேமை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார்கள். ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். மத்தேயு 23:34. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 23:35-36. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. மத்தேயு 23:37. சிதேக்கியா ராஜாவின் காலத்திற்கு முன்பாகவே 2 சிறையிருப்புகள் நடைபெற்றிருக்கிறது. முதலாவது சிறையிருப்பு யோயாக்கிம் ராஜாவினுடைய ஆட்சி காலத்தின் 4ஆம் வருஷத்தில் நடைபெற்றது. இரண்டாவது சிறையிருப்பு எக்கோனியா ராஜாவின் ஆட்சி காலத்தில் 1 வருஷத்தில் நடைபெற்றது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்கள். அவர்கள் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். யூதா மனுஷரின் பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வருகிறது. கர்த்தர் எருசலேமின் மீதும் யூதா தேசத்தின் மீதும் கோபமாய் இருக்கிறார். கர்த்தர் எருசலேமையும் யூதாவையும் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி போடுகிறார். கர்த்தருடைய கோபம் அவைகளின் மேல் மிகவும் அதிகமாய் இருக்கிறது. யூதா தேசத்தின் மீது தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக கர்த்தர் யூதாவுக்கு இதுவரையிலும் கொடுத்து வந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அகற்றி போடுகிறார். எருசலேம் நகரம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். அங்கே கர்த்தருடைய தேவாலயம் உள்ளது. கர்த்தருடைய பிரசன்னம் எருசலேமில் தங்கியிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையின் உடன்படிக்கைக்கும் அவருடைய அன்புக்கும் எருசலேமில் உள்ள தேவாலயம் அடையாளமாயிருக்கிறது. கர்த்தரோ இப்போது எருசலேமின் மீதும் யூதாவின் மீதும் கோபமாயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் எருசலேமை விட்டு நீங்கி போயிற்று. சிதேக்கியா ராஜாவும் துன்மார்க்கனாய் இருக்கிறான்.
அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். சிதேக்கியா யூதாவின் மனுஷரை கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்யவில்லை. அவன் ராஜாவானபோது 21 வயதாயிருந்தான். இவன் விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய பார்வைக்கு சிதேக்கியா பொல்லாப்பானதை செய்கிறான். யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் சிதேக்கியாவும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். சிதேக்கியா கர்த்தருக்கு பயந்து யூதா தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அவன் யூதா தேசத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் யூதாவின் மனுஷருக்கும் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் அவனோ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். அவனுடைய பொல்லாப்பின் நிமித்தமாய் கர்த்தருடைய கோபம் சிதேக்கியா ராஜாவின் மீது வருகிறது. சிதேக்கியா பாபிலோன் தேசத்திற்கு கீழ்ப்படிந்து யூதா தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும். அவன் கல்தையருக்கு கப்பம் கட்ட வேண்டும். ஆனால் சிதேக்கியாவோ பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். இது சிதேக்கியா ராஜாவின் பாவமும் அவனுடைய மதியீனமும் ஆகும். சிதேக்கியாவின் பாவத்தினால் யூதாவுக்கும் யூதாவின் ஜனங்களுக்கும் அழிவு வருகிறது. கர்த்தரும் சிதேக்கியாவின் மீது கோபமாய் இருக்கிறார். பாபிலோன் ராஜாவும் அவன் மீது கோபமாய் இருக்கிறான். இதனால் யூதா தேசத்திற்கு சடுதியில் அழிவு உண்டாயிற்று. ஆதலால் கர்த்தர் யூதாவின் மனுஷர் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் கல்தேயரின் ராஜாவை வரப்பண்ணுகிறார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்தில் பட்டயத்தினால் கொண்டு போடுகிறான். நேபுகாத் நேச்சார் யூதர்களுடைய வாலிபரையும் கன்னியா ஸ்திரீகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. கர்த்தர் அவர்கள் எல்லோரையும் நேபுகாத் நேச்சாரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறார். நேபுகாத் நேச்சார் எருசலேமின் குடிகளில் அநேகரை கர்த்தருடைய ஆலயத்திலே பட்டயத்தினால் கொண்டு போடுகிறான். கர்த்தருடைய ஆலயம் அவருடைய பரிசுத்த ஸ்தலம். ஒருவேளை எருசலேமின் குடிகள் தங்களுக்கு ஆபத்து வந்தபோது பாதுகாப்பை தேடி கர்த்தருடைய ஆலயத்திலே அடைக்கலம் பெற்றிருக்கலாம். கர்த்தருடைய ஆலயம் அவர்களை பாதுகாக்கவில்லை. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனதினால் கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போய்விடுகிறார். கல்தையர்கள் கர்த்தருடைய ஆலயத்தின் மீது பக்தியா இல்லை. அவர்களிடத்தில் மனிதாபிமானமும் இல்லை. அவர்கள் வயது வித்தியாசம் பாராமல், ஆண் பெண் என்ற வித்தியாசம் பாராமல் வாலிபரையும் முதியோரையும் கன்னியா ஸ்திரீகளையும் கொண்டு போடுகிறார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கர்த்தருடைய ஆலயத்தை கொள்ளையிடுகிறான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுக்கள் அனைத்தையும், கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களும் இருந்த பொக்கிஷங்களுமாகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போகிறான். கல்தையரின் சேனையில் உள்ளவர்கள் தேவனுடைய ஆலயத்தையும் எருசலேம் நகரத்தையும் முற்றிலுமாய் அழித்து போடுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்குளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து போடுகிறார்கள். எருசலேமின் மாளிகைகளையெல்லாம் அக்கினியினால் சுட்டெரித்து அதில் இருந்த திவ்யமான பணிமுட்டுக்களையெல்லாம் அழித்து போடுகிறார்கள். அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். எருசலேம் நகரம் ஐஸ்வர்யம் மிகுந்த நகரம். எருசலேமின் குடிகள் கர்த்தரை விட்டு விலகி போனதினால் அவர்களுடைய ஐஸ்வர்யங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. கல்தையரின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பட்டயத்தினால் சங்காரம் பண்ணுகிறான். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போகிறான். கல்தையர்கள் எருசலேம் நகரத்தை முற்றுகையிட்டு அதை முற்றிலுமாய் அழித்து போடுகிறார்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள எல்லா கட்டிடங்களையும் சுட்டெரித்து போடுகிறார்கள். கல்தையர் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போடுகிறார்கள். அவர்கள் எருசலேம் நகரத்தில் மீதியான ஜனத்தை பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். எருசலேம் நகரம் யூதா தேசத்தின் தலைநகரம். எருசலேம் நகரத்தின் மகிமை அதை விட்டு நீங்கிற்று. யூதா தேசத்தின் ராஜா சிறை கைதியாக பிடிக்கப்படுகிறான். ராஜ குடும்பத்தார் அழிக்கப்படுகிறார்கள். யூதா தேசத்தின் முக்கியமான பிரதானிகளும் அதிகாரிகளும் கொல்லப்படுகிறார்கள். எருசலேம் நகரம் கர்த்தருக்கு பரிசுத்தமான நகரம். இது இஸ்ரவேலுக்கு சாட்சியாய் விளங்கிற்று. ஆனால் எருசலேம் நகரத்தின் மகிமை அதை விட்டு நீங்கிற்று. சாலமோன் கட்டின தேவாலயம் அக்கினியால் சுட்டெரிக்கப்படுகிறது. கல்தையர்கள் தேவாலயத்தில் மீதியாய் இருக்கிற பரிசுத்த பணிமுட்டுக்களை பாபிலோன் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள். நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தில் மீதியாக இருக்கிற ஜனத்தின் மேல் கெதலியா என்பவனை அதிகாரியாக நியமிக்கிறான். இஸ்மவேல் என்பவன் கெதலியாவை கொன்று போடுகிறான். யூதா தேசத்திலே மீதியாயிருக்கிற ஜனங்கள் கல்தையருக்கு பயந்து எகிப்து தேசத்திற்கு போய்விடுகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் 37 வருஷங்களாக பாபிலோன் தேசத்திலே சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அதன் பின்பு அவன் விடுவிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறான்.
சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். பாபிலோன் தேசத்து ஆளுகையில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்பது சிதேக்கியாவின் விருப்பம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரோ சிதேக்கியாவின் கலகத்தை அடக்க அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான். சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டுகிறார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. கல்தையர்கள் 2 வருஷங்களாக எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போடுகிறார்கள். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறான் என்னும் செய்தியை கேட்டு கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமான முற்றுகையை விலக்கிக் கொள்கிறார்கள். பார்வோனின் சேனை வருகிறது என்று கல்தையருடைய சேனை எருசலேமை விட்டு போனது. தாங்கள் பயந்த பிரகாரம் எகிப்தியர்கள் பலம் உள்ளவர்களாய் இல்லை என்பதை அறிந்து கொண்டு கல்தையர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்து அந்த நகரத்திற்கு விரோதமாக முற்றுகை போடுகிறார்கள். கல்தையர்கள் எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போடும்போது நகரத்தில் பஞ்சம் அதிகரிக்கிறது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்தில் அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு உண்டாயிற்று. கல்தையர்கள் எருசலேமின் அலங்கங்களை உடைத்து நகரத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் நகரத்தின் மதிலிலே திறப்பை உண்டு பண்ணுகிறார்கள். அப்பொழுது கல்தையர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லோரும் ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாய் 2 மதில்களுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவுமாய் சமனான பூமியை நோக்கி ஓடிப்போகிறார்கள். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பிரதானிகளும் இரவு வேளையிலே தப்பி ஓடுகிறார்கள். அவர்கள் தப்பி போவது கல்தையருக்கு தெரிய வருகிறது. கல்தையரின் இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியிலே அவனை பிடிக்கிறார்கள். அப்பொழுது சிதேக்கியாவின் இராணுவம் எல்லாம் அவனை விட்டு சிதறி போயிற்று. கல்தையரின் இராணுவத்தார் சிதேக்கியாவை பிடித்து அவனை ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நியாயம் தீர்க்கிறார்கள். அவர்கள் சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டி சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். தன்னுடைய குமாரர் வெட்டி கொல்லப்படுவதை சிதேக்கியா தன்னுடைய கண்களால் பார்க்கிறான். அதன் பின்பு சிதேக்கியாவால் எதையும் பார்க்க முடியாதபடிக்கு கல்தையர் அவனுடைய கண்களை பிடுங்கி விடுகிறார்கள். குருடனாய் இருக்கிற சிதேக்கியாவை கல்தையர் பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். சிதேக்கியா பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவான் என்று எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொன்னார். அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். நீங்கள் கல்தையரோட யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். எரேமியா 32:5. நீ அவன் கைக்கு தப்பி போகாமல் நிச்சயமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவாய். உன் கண்கள் பாபிலோன் ராஜாவின் கண்களை காணும். அவன் வாய் உன் வாயோட பேசும். நீ பாபிலோனுக்கு போவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 34:3. சிதேக்கியா பாபிலோனை காணமாட்டான் என்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். சிதேக்கியாவின் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் குருடனாய் இருக்கிறான். ஆகையினால் அவன் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். அவனால் பாபிலோனை பார்க்க முடியவில்லை. நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன். அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். அவனை கல்தையர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். அங்கே அவன் சாவான். ஆகிலும் அதை காணமாட்டான். எசேக்கியேல் 12:13. கல்தையரின் இராணுவத்தார் சிதேக்கியாவுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை பாபிலோனுக்கு கொண்டு போகிறார்கள். சிதேக்கியா கண்கள் பிடுங்கப்பட்ட குருடனாய் இருக்கிறான். அவனால் தப்பித்து ஓட முடியாது. ஆனாலும் கல்தையரின் இராணுவத்தார் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனை அதிகமாய் அவமானப்படுத்துகிறார்கள்.